ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஹோம்மேட் பீஸா எப்படி பண்ண போகிறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். அதுக்கு தக்காளி, கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் பீட்சா சாஸ்ன்னு ஒன்று வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும், அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸு, ஆரிகானோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து டாப்பிங்ஸ்க்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க சீஸு. அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுக்கு தேவையானது வந்து பீஸா பேஸ். இது வந்து கடையில் வந்து கிடைக்கும், 23 rupees என்னமோ தான் விற்பாங்க, இது கம்மி தான் ரேட்டு. இது நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ப்ரெட் மாதிரி இருக்கும், அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு லைட்டாக வந்து பட்டர் தேய்ச்சி அது மேலே வந்து பட்டர் போட்டு இந்த ஃபோக் ஸ்பூன் வச்சு உள்ளே வந்து நல்லா குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேகும். குத்தி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்து அது மேலே போட்டு லைட்டாக அதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன் அப்படி பண்ணுறோன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஏன்னா நம்ம வாங்குறது வந்து கடையிலேருந்து வாங்குற ப்ரெட்டுனால கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ப்ரெட் எடுத்து ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வந்து அதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது லைட்டாக அது மேலே வந்து ப்ரௌன் ஷேட் மாதிரி ஆகிடும், அது கறியும் பண்ணிக்கோங்க. நான் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன் பீட்சா. அதனால் ஏர் ஃப்ரையரில் 2 minutes வச்சுக்கோங்க மோடு. 2 minutes வச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பீஸா சாஸ்க்கு இருக்கும் மெயினாக, அதுதான் வந்து பேஸு. அது பீஸா சாஸை எடுத்து அது மேலே வந்து நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள டேஸ்ட் கொடுக்கும். அதனால் வந்து இந்த பீஸா பேஸை வந்து நல்லா போட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா அதெல்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம குத்தி விட்டுருக்கோம், அது வேறு இறங்கும். அதனால் வந்து உள்ளே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தேவைன்னா மேலே உங்களுக்கு ஓவர் சீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சீஸ் போட்டுக்கலாம். இல்லைனா முதல்ல நீங்கள் வந்து டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமும் சீஸ் போடலாம். நான் முதல்ல சீஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டேன். ஏன்னா இது வெஜ் பீட்சானால நான் வந்து சீஸ் நிறைய போட்டதுக்கப்புறம் வந்து கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் டொமேட்டோ இது எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஃபுல்லாத்தையும் வந்து அதை வந்து வச்சு பேக் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தான் இது பண்ண முடியும். வந்து துருகி விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து டபுள் சீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சீஸ் நிறையா போட்டால் இன்னும் டேஸ்ட் வந்து நிறையா கொடுக்கும். அதனால் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. அதனால் எனக்கு தெரியல, நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் சூப்பராக வந்தது. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் மேலே அது டாப்பிங்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் சீஸ் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சீஸ் போடுறது மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சீஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய எவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு நல்லது. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா சீஸ் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஏர் ஃப்ரையரில் வச்சு ஒரு 5 minutesக்கு வச்சு நான் வந்து அதை வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் ஏர் ஃப்ரையர் இருக்குது, அதனால் ஏர் ஃப்ரையரில் தான் வச்சு ஓவனில் வைக்கலை. ஏர் ஃப்ரையரில் வச்சு ஃபுல் சீஸும் அந்த கரெக்டாக அந்த ஏர் ஃப்ரையருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி செட் ஆகிடுச்சு. ஏர் ஃப்ரையரில் வச்சு நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வச்சுட்டு ஒரு 5 minutes வரைக்கும் அந்த மோட் வந்து செட் பண்ணிவிடுங்க. 5 minutesக்கு 200 அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது வந்து 5 minutes ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து சவுண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நான் போய் எடுத்து பார்த்தா வேறு லெவலில் பீட்சா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருந்தது. ஏன்னா நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்படி அப்புறம் எனக்கு வந்து இது ஒழுங்காக வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், திருப்பி செய்யணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே எல்லா டாப்பிங்ஸையும் ஆரிகானோ, சில்லி ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வேறு லெவலில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கே ஃபீல் ஆச்சு. இவ்வளோ ஈஸியாக பீட்சா பண்ணலாமா அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். நிஜமாலே ஈஸி தாங்க. நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்கள் பசங்க யாருன்னா கேட்டாங்கன்னா, ஏன்னா ஈஸி தான் பீட்சாவை பொறுத்த வரைக்கும். உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர், ஓவன் இல்லைனா நீங்கள் வந்து பேன்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். ஈஸி தான், ஒரு கஷ்டமும் கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ நமக்கு பீட்சா அந்த கிரேவிங்ஸ் வரப்போ வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான், கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அதுக்கு தேவை. இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தீங்கனாலே போதும், நம்ம ஈஸியாக பீட்சா வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் காய்ஸ். ஹோம்மேட் பீட்சா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட், அது இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ், நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என் சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போட கொஞ்சம் ஈகராக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்